இந்தியாவில் முதலாக ஒருவருக்கு குரங்கம்மை அறிகுறி காணப்பட்டிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. குரங்கம்மையால் பாதிக்கப்பட்ட நாட்டில் இருந்து வந்த ஆண் ஒருவருக்கு குரங்கம்மைக்கான அறிகுறி காணப்பட்டதை அடுத்து அவர் மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. திமுகவின் 2026 சட்டமன்ற தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். அமெரிக்காவில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் ஒருங்கிணைப்பு குழுவின் செயல்பாடுகள், சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள், கட்சியின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து கேட்டறிந்தார். தமிழ்நாட்டில் பொதுமக்கள், அரசியல்வாதிகள், காவல்துறையினர் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக பொறுப்பேற்ற 4 மாத காலத்தில் கொலை நடக்காத நாட்களே கிடையாது என்றும் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டது என்றும் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிக்கையின் வாயிலாக அறிவித்துள்ளார். திசைகளை வெல்ல முதற்கதவு திறந்திருப்பதாகவும், தடைகளை தகர்த்தெறிந்து தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம் எனவும் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அக்கட்சி தொண்டர்கள் வெகு விமரிசையாக கொண்டாடி வருகின்றனர். இது தொடர்பான அறிவிப்பை விஜய் வெளியிட்டதை தொடர்ந்து தொண்டர்கள் கோவிலில் வழிபாடு நடத்தியும், பட்டாசு வெடித்தும், மக்களுக்கு இனிப்புகளை வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் செப்டம்பர் 23ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெறுவதற்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. காவல்துறை தரப்பில் கேட்கப்பட்ட 21 கேள்விகளுக்கு பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் நேரில் சென்று பதில் அறிக்கையை வழங்கிய நிலையில் போலீசார் அனுமதி வழங்கியுள்ளனர். முதலீடுகளை ஈர்ப்பதில் தமிழகம் பின்தங்கி உள்ளதாகவும், முதலமைச்சரின் வெளிநாடு பயணம் வெறும் விளம்பரம் எனவும் பாமக தலைவர் அன்புமணி விமர்சித்திருந்த நிலையில், நடக்க முடியாத பல கனவுகளை வைத்திருப்பவர்கள் காழ்ப்புணர்ச்சியால் முதல்வரை விமர்சிப்பதாக கனிமொழி காட்டமாக பதிலடி தந்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில்தான் தமிழகம் அதிக முதலீடுகளை ஈர்த்துள்ளதாகவும் அவர் கூறினார். தமிழகத்தில் உள்ள 69% இடஒதுக்கீட்டிற்கு ஆபத்து வந்துவிட்டதாகவும், இதனால் திமுக ஆட்சி கலையும் என்றும் கலவரம் ஏற்படும் என்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். சேலம் சிவதாபுரம் பகுதியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு என்ன பயம் என கேள்வி எழுப்பினார். தமிழகத்தில் இன்னும் சாதிய பாகுபாடுகள் தொடர்ந்து கொண்டேதான் இருப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சர்ச்சைக்குரிய கருத்தை அரசு பள்ளியில் பேசிய மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டது சரி என்றும், இதுபோன்ற மூட நம்பிக்கை கருத்துக்களை பள்ளிகளில் பேசுவதை அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவித்தார். தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவிக்காலம் மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நிர்வாகிகளின் பதவிக்காலம் வரும் மார்ச் மாதத்துடன் நிறைவடைய உள்ளது. சங்க கட்டிடத்தின் கட்டுமான பணிகளில் தடை ஏற்படக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டி நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை நீட்டித்து பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்திய நடிகர் சங்க கடனை அடைக்க நடத்தப்படும் கலை நிகழ்ச்சியில் நடிகர்கள் ரஜினியும் கமலும் சேர்ந்து பங்கேற்பதாக உறுதியளித்திருப்பதாக சங்க பொருளாளர் கார்த்தி தெரிவித்துள்ளார். மேலும் நடிகர் விஜய் தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு கடனாக இல்லாமல் நிதியாக 1 கோடி ரூபாய் கொடுத்தார் எனவும் அவர் கூறினார். தமிழ் திரையுலகத்தில் பாலியல் தொந்தரவு குறித்து பாதிக்கப்பட்ட நடிகைகள் புகார் அளிக்க நடிகை ரோகிணி தலைமையில் விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விசாகா கமிட்டி தலைவர் ரோகிணி, பாலியல் தொல்லை குறித்து கமிட்டியிடம் புகார் அளிக்காமல் சமூக ஊடகங்களில் பேசுவதை ஏற்க முடியாது என கூறினார். சினிமா துறையை அழிப்பதற்காகவே நடிகர்கள் மீது பாலியல் குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதாக நடிகர் மன்சூர் அலிகான் கண்டனம் தெரிவித்துள்ளார். நடிகர் சங்க பொதுக்குழு கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உத்தரப்பிரதேச பாலியல் வன்கொடுமைகளுக்கு எத்தனை கமிட்டிகள் அமைக்கப்பட்டன என்று கேள்வி எழுப்பினார்.
தருமபுரி மாவட்டத்தில் சிப்காட் தொழிற்பூங்கா அமைக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இதற்காக சுற்றுச்சூழல் அனுமதி கோரி மத்திய அரசுக்கு சிப்காட் நிறுவனம் சார்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. 462 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படவிருக்கும் இந்த சிப்காட் தொழிற்பூங்கா மூலம் 18,300 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு பள்ளியில் மூட நம்பிக்கை பேச்சு நடத்தியதை கண்டித்த மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவமதித்த மகாவிஷ்ணு மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் நீதி இயக்க சங்க தலைவர் சரவணன் கொடுத்த புகாரில் திருவொற்றியூர் போலீசார் மகாவிஷ்ணு மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். மகாவிஷ்ணு ஏற்கனவே கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். தன்னுடைய பேச்சு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டதாகவும் தன்னை சித்தர்கள் தான் வழிநடத்துவதாகவும் காவல்துறையினரிடம் மூட நம்பிக்கை பேச்சாளர் மகாவிஷ்ணு ஒப்புதல் வாக்குமூலம் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசு பள்ளியில் மாணவிகள் மத்தியில் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை கூறியதோடு மாற்றுத்திறனாளி ஆசிரியரை அவமதித்த புகாரில் மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டார். பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி ஜம்மு காஷ்மீரில் வரும் 14ஆம் தேதி தேர்தல் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி 2 பொதுக்கூட்டங்களில் பங்கேற்று பேசுவார் என்றும் சில பகுதிகளில் சாலை பேரணி நிகழ்த்த திட்டமிட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மோடியின் பிரச்சாரம் பாஜகவிற்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் என்று அந்த கட்சி கருதுகிறது. தீவிரவாதத்தை நிறுத்தும் வரை பாகிஸ்தானுடன் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பில்லை என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீரில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அண்டை நாடுகளோடு சிறந்த உறவை உருவாக்க விரும்புவதாகவும் அதே சமயம் எந்த சூழ்நிலையிலும் பயங்கரவாத நடவடிக்கைகளை ஏற்க மாட்டோம் என்றும் கூறினார். ரஷ்யா யுக்ரைன் போரை தீர்க்கும் நோக்கில் முக்கிய ஆலோசனை நடத்த தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மாஸ்கோ செல்ல உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. வரும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் பயணம் திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் அப்போது போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக அதிபர் புட்டினை சந்தித்து விவாதிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. அமெரிக்கா சென்றிருக்கும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்திக்கு புலம்பெயர் இந்தியர்கள் மற்றும் அயரக காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 3 நாள் பயணமாக அமெரிக்கா சென்றிருக்கும் ராகுல் காந்தி டல்லாஸ் ஃபோர்ட் வொர்த் இன்டர்நேஷனல் விமான நிலையத்தை வந்தடைந்தார். ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களின் 6ஆம் கட்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. 10 வேட்பாளர்கள் கொண்ட இந்த பட்டியலில் உதம்பூர் கிழக்கு தொகுதிக்கு RS பத்தானியாவும் பந்திபோராவுக்கு நசீர் அகமது லோனும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு செப்டம்பர் 18, 25, அக்டோபர் 1 ஆகிய தேதிகளில் 3 கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. காங்கிரஸில் இணைந்து ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தீவிர பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். ஜுலானா தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் பல்வேறு பிரச்சனைகளில் வென்றதை போன்று அரசியலிலும் வெல்வேன் என நம்பிக்கை தெரிவித்தார். ஹரியானா மாநிலம் பவானி கேரா சட்டமன்ற தொகுதியில் உள்ளூர் வேட்பாளரை நிறுத்தக் கோரி காங்கிரஸ் தலைமை அலுவலகம் முன்பு அக்கட்சி தொண்டர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது பவானி கேரா தொகுதியில் அறிமுகமில்லாத வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளதால் தொண்டர்கள் அதிருப்தியில் உள்ளனர். பாராலிம்பிக் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற தடகள வீராங்கனை தீப்தி ஜீவன்ஜியை நேரில் அழைத்து பாராட்டிய தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி அவருக்கு 1 கோடி ரூபாய் ரொக்க பரிசு வழங்கி கௌரவித்தார். அதோடு அவருக்கு அரசு வேலையும் 4500 சதுர அடி நிலத்தையும் பரிசாக வழங்கி ஊக்கப்படுத்தினார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் ராஜ்யசபா MP பதவியிலிருந்து விலகுவதாக ஜவஹர் சிர்கார் அறிவித்துள்ளார். பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜி போராடும் மருத்துவர்களுடன் நேரடியாக பேசுவார் என்று எதிர்பார்த்ததாகவும் ஆனால் அது நடக்காததால் ராஜினாமா செய்வதாகவும் ஜவஹர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழ் மண்ணில் இருப்பதை போன்று உணர்வதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிகாகோவில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற தமிழர் கலை விழாவில் பட்டு வேட்டி பட்டு சட்டையுடன் கலந்து கொண்ட முதலமைச்சர் தனித்தனியாய் தாய் வயிற்றில் பிறந்தாலும் நாம் அனைவரும் உடன் பிறப்புகளே என உணர்ச்சி வசப்பட்டு உரையாற்றினார்.
தமிழ்நாடு அரசு ஆதிதிராவிடர் மாணவர்களை இன்னலுக்குள்ளாக்குவதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS கண்டனம் தெரிவித்துள்ளார். மயிலாப்பூர் ஆதிதிராவிடர் விடுதியில் மாணவர்களுக்கு போதிய உணவில்லை என நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் செய்தி வெளியான நிலையில் ஆதிதிராவிடர் மாணவர் விடுதிகளுக்கான நிதியை அரசு காலதாமதமாக வழங்குவதாக அவர் புகார் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு இறுதிக்குள் 2250 கோவில்களுக்கு குடமுழுக்கு நடத்த திட்டமிட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்தார். நெல்லை மாவட்டம் மானூரில் உள்ள அம்பலவான சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பின் பேட்டியளித்த அவர், திமுக ஆட்சிதான் இந்து சமய அறநிலையத்துறையின் பொற்காலம் என்று பெருமையுடன் தெரிவித்தார். புதுச்சேரி ஆரோவில் பகுதியில் கிரிக்கெட் மைதானத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். பின்னர் கிரிக்கெட் வீரர்கள் நலமுடன் இருப்பதற்கு பூஜை செய்த முதலமைச்சர் ரங்கசாமி அனைவருக்கும் நெற்றியில் விபூதி பூசினார். தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடி முதலமைச்சர் ரங்கசாமி வீரர்களை ஊக்கப்படுத்தினார். குமரி மாவட்டத்தில் நடைபெறும் கனிம வள கொள்ளையை முற்றிலுமாக தடுத்து நிறுத்த வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இயற்கை நலனிலும் மக்கள் நலனிலும் சிறிதும் அக்கறை இல்லாமல் பேரிடரை விலை கொடுத்து வாங்கும் அத்துமீறல்களுக்கு தமிழ்நாடு அரசு மறைமுகமாக துணை போவதாக அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார். ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த கோரி பாமக சார்பாக அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். வரும் அக்டோபர் 4ஆம் தேதி தருமபுரி மாவட்டத்தில் அரை நாள் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விஜய் தலைமையில் தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்தமையை இந்திய தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொண்டதாக அறிவிக்கப்பட்டதற்கு நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அக்கட்சியின் தலைவர் விஜய்க்கும் பொதுச் செயலாளர் புசி ஆனந்திற்கும் சீமான் நன்றி தெரிவித்து பதிவிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தேர்தல் ஆணையத்தால் அரசியல் கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டதை அடுத்து கடலூர் வண்டிப்பாளையம் சாலையில் உள்ள அங்காளம்மன் கோவிலில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தரிசனம் செய்தார். வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் வடக்கு ஒடிசா மேற்கு வங்க கடற்கரையை நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாகை, புதுச்சேரி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்ற நிலையில் முன்னெச்சரிக்கையாக சென்னை, கடலூர், நாகை, காரைக்கால், எண்ணூர், பாம்பன், தூத்துக்குடி உள்ளிட்ட 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே காதலியான 17 வயது சிறுமியை 19 வயதான காதலன் ஏர்கன்னால் சுட்டுவிட்டு தானும் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. துவாராபதியில் தனது சித்தப்பா வீட்டிற்கு வந்த செல்லம் என்பவரை சந்தித்த அவரது காதலியான 17 வயது சிறுமி வேறு ஒரு பெண்ணோடு தொடர்பு இருப்பதாக கூறி அவரோடு வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. ராமநாதபுரம் மாவட்ட கடற்பகுதியில் சுற்றுலா பயணிகள் கப்பல் சேவையை இயக்க தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளது. ராமேஸ்வரம், பாம்பன், தேவிப்பட்டினம் ஆகிய இடங்களை உள்ளடக்கி சுற்றுலா கப்பல் சேவையை இயக்க முடிவு செய்துள்ள தமிழ்நாடு கடல்சார் வாரியம் அதிகபட்சம் 50 பேர் பயணம் செய்யும் வகையில் 3 மணி நேரத்திற்கு மிகாமல் இந்த சுற்றுலா கப்பல் சேவையை இயக்க திட்டமிட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் சிறைக்காவலை வரும் 20ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெடுந்தீவு அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி புதுக்கோட்டையை சேர்ந்த 14 மீனவர்களையும் 3 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நகரின் முக்கிய பகுதிகளில் சிறப்பு பூஜைகள் முடிந்த விநாயகர் சிலைகள் மேல தாளங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. இதில் இளைஞர்கள், பெண்கள் உற்சாகமாக நடனமாடி மகிழ்ந்தனர். தொடர்ந்து விநாயகர் சிலைகள் ஆற்றில் கரைக்கப்பட்டன.
தேனியில் இந்து அமைப்பினர் 200க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் சென்று முல்லை பெரியாற்றில் கரைத்தனர். இந்து எழுச்சி முன்னணி மற்றும் இந்து முன்னணி சார்பில் மாவட்டம் முழுவதும் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டது. அப்போது ஏராளமான பெண்கள் முளைப்பாரி மற்றும் விநாயகர் சிலையை தலையில் சுமந்து சென்று ஆற்றில் கரைத்தனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு இந்து முன்னணி சார்பாக வைக்கப்பட்ட சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு ஆற்றில் கரைக்கப்பட்டன. தாளவாடி பகுதியில் 20 இடங்களில் வைக்கப்பட்ட சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்ட நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கல்கி திரைப்பட காட்சிகளை போன்று அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட செட்டு பலரின் கவனத்தை ஈர்த்து வருகிறது. தேன்கனிக்கோட்டையில் கல்கி திரைப்படத்தை மையமாக கொண்டு அமைக்கப்பட்ட செட்டில் கமல் கதாபாத்திரமான சுப்ரீம் யஷ்கின் அஸ்வத்தாமன் விநாயகர் சிலை ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சிக்கு வந்த தனியார் நர்சிங் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கைதான அரசு மருத்துவர் பாபு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் எலும்பு முறிவு சிறப்பு மருத்துவராக பணியாற்றி வந்த பாபு வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பிறப்பன் வலசை பகுதியில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்து மீது கார் மோதிய விபத்தில் காரில் பயணம் செய்த 5 பேர் உயிரிழந்தனர். பிறப்பன் வலசை பகுதியில் அரசு பேருந்து சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த போது ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் நோக்கி அதிவேகமாக சென்று கொண்டிருந்த கார் பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி பூண்டி மாதா பேராலயத்திற்கு சென்றபோது கொள்ளிடம் ஆற்றில் குளித்த 5 பேர் நீரில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 3 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூரைச் சேர்ந்த 18 பேர் வேளாங்கண்ணிக்கு சென்றுவிட்டு மகிமைபுரம் என்ற இடத்தில் சமைப்பதற்காக வாகனத்தை நிறுத்திய போது சிலர் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கி குளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே சாலையை கடக்க முயன்ற முதியவர் பைக் மோதி காரில் அடிபட்டு உயிரிழந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாக இருக்கிறது. குச்சிக்காடு பகுதியைச் சேர்ந்த பரமசிவம் என்பவர் ஆத்தூர் பசாரில் தூத்துக்குடி திருச்செந்தூர் சாலையை கடக்க முயன்ற போது அவர் மீது வேகமாக வந்த பைக் மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட பரமசிவம் கார் சக்கரத்தில் சிக்கி உயிரிழந்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே அதிமுக முன்னாள் நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். அதிமுக முன்னாள் ஒன்றிய துணை சேர்மனான மேல நீலித்த நல்லூர் கிராமத்தைச் சேர்ந்த வெளியப்பன் நடைபயிற்சி மேற்கொண்டதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். கொலை தொடர்பாக பாலமுருகன் என்பவர் சரண் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. காஞ்சிபுரம் மாமல்லன் நகர் பகுதியில் லிவிங் டுகெதர் உறவில் இருக்கும்போது மர்மமான முறையில் உயிரிழந்த இளம்பெண் சரண்யாவின் கழுத்தில் காயம் இருந்ததால் கூட வசித்த இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். வாடகை வீட்டில் காதலன் ஜீவப்பிரியன் என்பவருடன் லிவிங் டுகெதர் உறவில் இருந்த சரண்யா சனிக்கிழமை அன்று மர்மமான முறையில் உயிரிழந்தார். ஒகேனக்கல்லில் இருந்து பூம்புகார் வரை 416 கிலோமீட்டர் தூரம் காவிரி கரையோரங்களில் 1 கோடி பனைவிதை நடும் பணியை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சாந்தி தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை, கிரீன் நாடா சுற்றுச்சூழல் அமைப்பு, தமிழ்நாடு தன்னார்வலர்கள் அமைப்பு உள்ளிட்டவை சார்பில் காவிரி கரையோரங்களில் 1 கோடி பனை விதைகள் நடப்பட உள்ளன. பார்வை ஃபவுண்டேஷன் சார்பில் 1 லட்சம் விதை பந்துகள் நடும் பணி மதுரை மாவட்டம் வேலூரில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் பசுமை திட்டத்தை செயல்படுத்தும் விதமாக மேலூர் செக்போஸ்ட் 4 வழிச்சாலையில் இருந்து திருமங்கலம் வரை சாலையின் இருபுறத்திலும் விதை பந்துகள் நடும் பணியில் இளைஞர்கள், சிறார்கள் என பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். மதுரை பாண்டிக்கோவில் அருகே இளைஞரை மர்ம கும்பல் சரமாரியாக தாக்கிவிட்டு வழிப்பறி செய்ய முயன்ற சிசிடிவி காட்சி வெளியாகியது. கல்மேடு பகுதியைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் பாண்டிக்கோவில் ரிங் ரோடு அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது காரில் வந்த மர்ம கும்பல் பீர் பாட்டிலை எறிந்து அவரை தாக்கி வழிப்பறி செய்ய முயன்றது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உடற்கூராய்வு கூடத்திற்கு முன்பாக ரத்தம் கலந்த தண்ணீர் வெளியேறுவதால் துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த உடற்கூராய்வு மையத்தில் நாளொன்றுக்கு சரியாக 20 உடல்களுக்கு உடற்கூராய்வு செய்யப்படும் நிலையில் மாலையில் பணி முடிந்து மேடைகளை கழுவப்படும் நீர் துர்நாற்றத்துடன் வெளியேறுகிறது.
எழும்பூரில் உள்ள ஆல்பர்ட் திரையரங்கு சுத்தமாக இல்லை என படம் பார்க்க வந்த பெண் கொந்தளித்து வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திரையரங்கின் சீட் கிழிந்து உட்கார முடியாத அளவுக்கு இருப்பதாகவும் கழிப்பறையில் துர்நாற்றம் வீசுவதாகவும் புகார் கூறி பெண் திரையரங்கு மேலாளரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சென்னை மெட்ரோ ரயிலில் தாம் காலதாமதமாக வெளியேறியதால் ஊழியர்கள் தகாத வார்த்தைகளால் திட்டியதாகவும் 250 ரூபாய் அபராதம் விதித்ததாகவும் இளைஞர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். உடல்நிலை சரியில்லாததால் கூட்டம் அதிகமான ரயில்களில் ஏறாமல் கூட்டம் இல்லாமல் வந்த ரயிலில் ஏறி பயணம் செய்ததாக அந்த பயணி தெரிவித்தார். தேசிய கண்தான தினத்தை முன்னிட்டு சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை சாலையில் கண்தான விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் 200க்கும் அதிகமான மருத்துவ மாணவர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். வார விடுமுறையை ஒட்டி மதுரை சிம்மக்கல்லில் நடந்த சந்தையில் வளர்ப்பு பிராணிகளை மக்கள் ஆர்வமுடன் வாங்கி சென்றனர். இந்த சந்தையில் மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து குருவிகள், புறா, பூனை, வெள்ளை எலி, மீன் வகைகள் உள்ளிட்டவை விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டன. செல்ல பிராணிகள் மட்டுமல்லாது அவற்றிற்கு தேவையான உணவுப் பொருட்களும் விற்கப்பட்டன. வயநாடு நிலச்சரிவின் காரணமாக ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் பெரிய அளவில் இல்லாத நிலையில் நேந்திரன் வாழைத்தாரின் விலை சரிந்துள்ளதால் கோவை மாவட்ட விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மேட்டுப்பாளையம், காரமடை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேந்திரன் வாழை அதிக அளவில் அறுவடையான நிலையில் கிலோ 25 முதல் 30 ரூபாய்க்கு மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. குமரி மாவட்டம் பூதப்பாண்டி, தெள்ளாந்தி, ஆனைக்கால் பகுதிகளில் வாழை தோட்டங்களில் நள்ளிரவில் புகுந்த யானை கூட்டம் வாழைத்தார்கள், வாழை மரங்களை அழித்து சேதப்படுத்தியதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். யானை கூட்டங்களை விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பெரியார் நகரில் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்திருப்பதால் அதனை கட்டுப்படுத்த மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த பகுதியில் வசிக்கும் வெங்கடலட்சுமி என்ற பெண் குப்பை கொட்ட சென்றபோது தெருநாய் ஒன்று அவரை கடித்து குதறியது. இதேபோல மேலும் சிலர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட நிலையில் நாய்களை பிடித்து செல்ல கோரிக்கை எழுந்துள்ளது. நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறை வரை இயக்கப்படும் பயணிகள் படகு வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி முதல் சனிக்கிழமைகளிலும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன் பயணிகளின் முன்பதிவு குறைவாக இருந்ததால் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை என வாரத்தில் 3 நாட்கள் மட்டுமே படகு இயக்கப்பட்டு வந்தது. மயிலாடுதுறை அருகே உறவினர் வீட்டில் தங்கியிருந்த 15 வயது சிறுமியை கடத்தி சென்ற நபரை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் கீழ்ப்பாதியைச் சேர்ந்த சேனாதிபதிக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் நெய்வேலியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியுடன் திருமணம் செய்து கொள்ளப் போவதாக கூறி நெருங்கி பழகி கடத்தியதாக கூறப்படுகிறது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் பரவலாக மழை பெய்தது. கடந்த சில நாட்களாகவே ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயில் சுட்டரித்த நிலையில் மழை பெய்து குளுமையான சூழல் உருவானது. இதனிடையே தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கி நின்றதால் வாகன ஓட்டிகள் சற்று அவதியடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அருங்குன்றம் பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணியாளர்கள் இல்லாத காரணத்தால் காவலாளியே மருந்து வழங்கியதாக புகார் எழுந்துள்ளது. ஐலம் பகுதியைச் சேர்ந்த சாது என்பவர் தனது மகனுக்கு உடல்நிலை சரியில்லை என சுகாதார நிலையத்திற்கு அழைத்து சென்றபோது பணியாளர்கள் இல்லாததாக குற்றம் சாட்டியுள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் தேவையூர் ஊராட்சியில் அரசு சார்பில் கட்டப்பட்டு பயன்பாட்டில் இருந்து வரும் கழிப்பறை சுகாதாரம் இன்றியும் உரிய வசதிகளின்றியும் காணப்படுகிறது. கழிப்பறையின் வெளியே அமைக்கப்பட்ட கைப்பிடி கம்பிகளும் உடைந்திருப்பதால் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக புகார் கூறும் மக்கள் இதனை விரைந்து சரி செய்து தருமாறு வேண்டியுள்ளனர். விநாயகர் சதுர்த்தி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையை முன்னிட்டு ஏற்காட்டில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதியது. தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களில் இருந்தும் குவிந்த சுற்றுலா பயணிகள் அண்ணா பூங்கா, தாவரவியல் பூங்கா, குகை கோவில், காட்சிமுனை உள்ளிட்ட பகுதிகளை எழில் கொஞ்சும் இயற்கை அழகை குடும்பத்துடன் கண்டு ரசித்தனர்.
ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே வீட்டில் தந்தையையும் மகளையும் கட்டி போட்டு கத்தி முனையில் 5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அர்த்தநாரிபாளையத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவர் மகள் ரம்யாவுடன் வீட்டில் இருந்தபோது முகமூடி அணிந்து வந்த 3 பேர் கத்தி முனையில் அவர்களை மிரட்டி பீரோவில் இருந்த 5 லட்சம் ரூபாயை திருடி சென்றதாக புகார் அளித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள வைகை அணை நுழைவாயில் கதவை அதிவேகமாக வந்த ஜீப் மோதியது. தேனியிலிருந்து அதிவேகமாக வந்த ஜீப் கட்டுப்பாட்டை இழந்து நுழைவாயில் கதவை உடைத்து உள்ளே சென்று நடைபாதை மீது மோதி நின்றது. சுற்றுலா பயணிகள் அங்கிருந்து ஓடி தப்பித்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பிரசித்தி பெற்ற குருவாயூர் கோவில் வரலாற்றில் ஒரே நாளில் 356 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்று புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணர் கோவிலில் திருமணம் நடைபெறுவதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இதற்காக அதிகாலை முதலே முன்பதிவு துவங்கிய நிலையில் கோவில் திருமண மேடையில் 356 ஜோடிகளுக்கு திருமணம் நடைபெற்றது. பீகாரில் விரைவு ரயில் ஓடிக்கொண்டிருக்கும் போதே அதன் பெட்டிகளின் இணைப்பு உடைந்து 2ஆக பிரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. டெல்லியிலிருந்து இஸ்லாம்பூருக்கு சென்று கொண்டிருந்த மகத் எக்ஸ்பிரஸ் ரயில் பீகாரின் ரகுநாத்பூர் ரயில் நிலையம் அருகே விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் வெளுத்து வாங்கிய கனமழையால் சாலைகளில் குளம் போல் மழைநீர் தேங்கியது. கடுமையான வெள்ளப்பெருக்கால் சாலைகளில் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதையடுத்து தண்ணீர் டேங்குகளுடன் கூடிய டிராக்டர்கள் வரவழைத்து மழை நீரை அப்புறப்படுத்தும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டன. தலைநகர் டெல்லியில் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி வெள்ளக்காடாக காட்சியளித்தது. டெல்லியில் கடந்த சில வாரங்களாகவே அடிக்கடி கனமழை பெய்து வருகிறது. இதற்கிடையே தற்போதைய மழை காரணமாக சாலைகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் பள்ளமேடு தெரியாததால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றதோடு வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். மேற்கு வங்க மாநிலம் தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் உள்ள குட்டியாரி ஷரீப் ரயில் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நடைமேடை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தால் அங்கிருந்த கடைகள் அனைத்தும் தீக்கிரையாகின. ரயில்வே போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினரோடு இணைந்து பொதுமக்களும் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். டெல்லியின் பக்கர்வாலா பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் கொழுந்துவிட்டு எரிந்த தீயை தீயணைப்பு துறையினர் போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். பக்கர்வாலா ராஜீவ்காந்தி ஆவாஸ் அருகே உள்ள ஆடை தொழிற்சாலையில் அடித்தளத்தில் ஏற்பட்ட இந்த தீ விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை என தீயணைப்பு துறையினர் தெரிவித்துள்ளனர். டெல்லியில் ராஜேந்திர நகர் மெட்ரோ ரயில் பாதையில் ஓடி சென்ற பெண்ணை பாதுகாப்பு பணியில் இருந்த பணியாளர்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். அதனைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அந்த பெண் மன அழுத்தத்தில் இருந்தது தெரிய வந்தது. அதன் பின்னர் அந்த பெண்ணுக்கு அறிவுரை வழங்கி குடும்பத்தாரிடம் ஒப்படைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் முறையான அனுமதியின்றி கட்டப்பட்ட அடுக்குமாடி கட்டடம் இடித்து அகற்றப்பட்டது. ஹைதராபாத்தில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டடங்கள் எழுப்பப்பட்டதால் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் கட்டுவா செருவு ஏரி பகுதியில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அடுக்குமாடி கட்டடத்தை அதிகாரிகள் வேகமாக இடித்து அகற்றினர். உத்தரப்பிரதேசத்தில் பொதுமக்களை கொன்று அச்சுறுத்தி வரும் ஓநாய்களை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் தொடர்ந்து மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது வரை 4 ஓநாய்கள் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள ஓநாய்களை பிடிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. குஜராத் மாநிலம் கட்ச் மாவட்டத்தில் 4 குழந்தைகள் உட்பட 12 பேர் மர்ம காய்ச்சல் பாதிப்பால் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் பெய்த மழைக்கு பின்னர் மர்ம காய்ச்சல் பரவி வருவதாக கூறப்படும் நிலையில் அது என்ன வகை காய்ச்சல் என்பதை மருத்துவர்களால் துல்லியமாக கண்டறிய முடியவில்லை என கூறப்படுகிறது. தொழிலதிபர் அம்பானி குடும்பத்தினர் மும்பையில் உள்ள தங்கள் சொகுசு வீட்டில் விநாயகர் சதுர்த்தியை பிரம்மாண்டமாக கொண்டாடினர். மிகப்பெரிய விநாயகர் சிலை நிறுவப்பட்டு சிறப்பு பூஜைகள், மகா தீபாராதனை உள்ளிட்டவை நடைபெற்றன. இதில் பாலிவுட் பிரபலங்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர்.
பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேலிய பயங்கரவாதத்துக்கு எதிராக கூட்டணி அமைக்க இஸ்லாமிய நாடுகளுக்கு துருக்கி அதிபர் அழைப்பு விடுத்துள்ளார். அத்துடன் லெபனான் மற்றும் சிரியாவும் ஆக்கிரமிக்கப்படும் ஆபத்தில் உள்ளதாகவும் அதிபர் எர்டோகன் எச்சரித்துள்ளார். குவாட் அமைப்பின் 2024 உச்சிமாநாடு இந்தியாவிற்கு பதிலாக அமெரிக்காவில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் பதவிக்காலம் முடிவடையவிருக்கும் நிலையில் அவர் குவாட் மாநாட்டை தலைமை தாங்கி நடத்துவதற்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அடுத்த ஆண்டு இந்தியாவில் குவாட் உச்சிமாநாடு நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாமை தாக்கிய கடுமையான புயலில் சிக்கி 14 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த ஆண்டில் ஆசியாவின் சக்தி வாய்ந்த புயல் என கூறப்படும் யாகி புயல் வடக்கு வியட்நாம், சீனா, பிலிப்பைன்ஸை தாக்கியது. வியட்நாமில் கடுமையான காற்று வீசியதில் மரங்கள் ஆங்காங்கே வீடுகள் மற்றும் சாலைகள் மீது விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. தனது சக போட்டியாளரான கமலா ஹாரிஸை ரஷ்ய அதிபர் புட்டின் ஆதரிப்பதாக கூறியது தன்னை புண்படுத்தியதாக குடியரசுக் கட்சியின் அதிபர் வேட்பாளர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். விஸ்கான்சின் மாகாண மொசினி நகரில் தனது பரப்புரையில் பேசிய அவர் அமெரிக்க அதிபர் தேர்தலில் கமலா ஹாரிஸ் வெற்றி பெற வேண்டும் என்று ரஷ்யா விரும்புவதாகவும் அதிபர் புட்டின் ஏன் கமலாவை ஆதரித்தார் என்பது தமக்கு ஆச்சரியமாக உள்ளதாகவும் கூறினார். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அடுத்த 2 ஆண்டுகளில் செவ்வாய் கிரகத்தில் ஆளில்லா ஸ்டார்ஷிப் விண்கலத்தை வெற்றிகரமாக தரையிறக்கும் என அதன் அதிபர் எலான் மஸ்க் கூறியுள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் செவ்வாய் கிரகத்திற்கு அடுத்த 6 ஆண்டுகளுக்குள் மனிதர்களை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். லண்டனில் இசை கச்சேரி நடத்தி கொண்டிருந்த பாடகர் கரண் அவுஜ்லா மீது ரசிகர் ஒருவர் ஷூவை வீசியதால் நிகழ்ச்சியில் பரபரப்பு ஏற்பட்டது. தன் மீது ஷூ வீசப்பட்டதால் டென்ஷன் ஆன பாடகர் கரண் அவுஜ்லா நிகழ்ச்சியை பாதியில் நிறுத்தி ஷூ எறிந்த நபரை ஒத்தைக்கு ஒத்தை வருமாறு மேடைக்கு அழைத்தார். இதனால் பரபரப்பான நிலையில் ஷூ எறிந்த நபரை பாதுகாவலர்கள் அரங்கை விட்டு வெளியேற்றினர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வந்த 17வது பாரா ஒலிம்பிக் போட்டி ஞாயிற்றுக்கிழமையுடன் நிறைவடையும் நிலையில் இந்தியா புள்ளி பட்டியலில் 18வது இடத்தை பிடித்துள்ளது. இந்திய வீரர் வீராங்கனைகள் 7 தங்கம், 9 வெள்ளி, 13 வெண்கலம் என மொத்தம் 29 பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி தொடரை வெற்றியுடன் இந்திய அணி ஆரம்பித்துள்ளது. சீன அணியுடனான தொடக்க ஆட்டத்தில் இந்திய அணி 3-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றுள்ளது. இந்திய அணியில் சுக்ஜித், உத்தாம், அபிஷேக் தலா ஒரு கோல் அடித்து அணியின் வெற்றிக்கு உதவினர். இந்தியா வங்காளதேசம் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னையில் வரும் 19ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் அதற்கான டிக்கெட் விற்பனை திங்களன்று தொடங்குகிறது. வங்காளதேச கிரிக்கெட் அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் ஆட உள்ளது. இந்த தொடரின் டெஸ்ட் ஆட்டங்கள் சென்னை மற்றும் கான்பூரில் நடைபெற உள்ளது. சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இங்கிலாந்து அணி வீரர் மொயின் அலி அறிவித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு ஆஷஸ் டெஸ்ட் தொடருக்கு பின் டெஸ்ட் போட்டியில் இருந்து ஓய்வை அறிவித்த அவர் இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் அழைப்பை ஏற்று இந்திய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலும் விளையாடினார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆண்கள் இரட்டையர் பிரிவு இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவின் மேக்ஸ் பர்சல், ஜோர்டன் தாம்சன் ஜோடி வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. ஜெர்மனியின் டிம் புட்ஸ், கெவின் ஜோடியுடன் மோதிய ஆஸ்திரேலிய ஜோடி 6-4, 7-6 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது. அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் நாட்டு வீராங்கனை அரேனா சபலென்கா சாம்பியன் பட்டம் வென்றார். அமெரிக்க வீராங்கனை ஜெசிகா பெகுலாவை 7-5, 7-5 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி சபலென்கா வெற்றி பெற்றார். அமெரிக்க ஓபன் தொடரில் கோப்பையை வெல்வது தனது கனவு என்றும் தற்போது அது நடந்துள்ளது என்றும் சபலென்கா தெரிவித்திருக்கிறார். ரஜினியின் வேட்டையன் படத்தில் இடம்பெற்றுள்ள மனசிலாயோ பாடலை AI தொழில்நுட்பத்தின் உதவியுடன் மறைந்த பாடகர் மலேசியா வாசுதேவன் குரலில் உருவாக்கியுள்ளனர். வரும் 9ஆம் தேதி முதல் சிங்கிளாக வெளியாகும் இந்த பாடலின் கிளிம்ஸ் வீடியோ வெளியாகியுள்ளது. இதன் மூலம் 27 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினி படத்தில் மலேசியா வாசுதேவனின் குரலில் பாடல் இடம்பெற்றுள்ளது.
பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் நடிகர் ரன்வீர் சிங் தம்பதிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. முன்னதாக நடிகை தீபிகா படுகோன் மும்பை கிரிகோன் பகுதியில் உள்ள HN ரிலையன்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்ததாக இருவரும் இணைந்து இன்ஸ்டா பதிவு மூலம் அறிவித்தனர். இதையடுத்து ரசிகர்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். வேளாங்கண்ணி மாதா பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு கூட்டு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தில் மாதா பிறந்த நாள் நவநாள் விழாவாகவும் ஆண்டு பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட்டது. இதில் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். விடுமுறை மற்றும் சுப முகூர்த்த தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். எப்பொழுதும் திரளான மக்கள் சாமி தரிசனம் செய்ய வந்து செல்லும் நிலையில் சுப முகூர்த்த தினம் என்பதால் கோவிலில் 100க்கும் மேற்பட்ட திருமணங்கள் நடைபெற்றது. மேலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்த பக்தர்கள் கடலில் புனித நீராடியும் மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகை கிராமத்தில் சுமங்கலி காளியம்மன் மற்றும் பாதாள காளியம்மன் கோவிலின் கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். 18 அடி உயரம் கொண்ட மூலவர் பாதாள காளியம்மன் மற்றும் கோபுர விமானத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள கீழப்பெரம்பலூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயனார் கோவிலில் உள்ள கருப்பண்ணசாமி, மாரியம்மன், செல்லியம்மன், விநாயகர் உள்ளிட்ட கோவில்களுக்கு குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. புனித நீர் கோபுர கலசங்களுக்கு ஊற்றப்பட்டதை கண்டு மகிழ்ந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரணியில் உள்ள சிவகாமவல்லி உடனுரை சம்பங்கி பிச்சாண்டீஸ்வரர் ஆலயத்தில் 40 ஆண்டுகளுக்கு பின் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி கோவிலில் மகா பூர்ணாஹூதி யாத்ராதானம் நடைபெற்ற பின் புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியர்கள் தலையில் சுமந்து வந்து கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர்.